ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மீமிஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசன் ஃபார் ஹேர் ஃபால். முடி எதனாலலாம் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தான். முடி வளர்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். பட் முடியை வளர்க்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் முடி கொட்டுறத நம்ம ரெடியூஸ் பண்ணி ஆகணும். அது ரெடியூஸ் பண்ணோம்னா தான் முடி வளர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ முடியை வளர்க்கணும் அப்படின்னா அது ஏன் கொட்டுதுங்கிறதுக்கான ரீசன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு ஃபாலோ பண்றது மூலியமாவே நம்மளோட ஹேர் ஃபால் ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, வெல்கம் பேக் டு மை சேனல் மீமிஸ் லைஃப். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது இன்னும் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த எழுதி வச்சிருக்கேன், ரீசன் ஃபார் ஹேர் லாஸ் அப்படின்ட்டு. இது எப்ப எழுதியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 2024 எழுதியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா டிசம்பர் 2025 தான் எடுக்க முடியுது. பாருங்க, எப்படியோ இப்பதான் எடுக்க முடியுது. ஏன்னா என் போன்ல ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் இருந்ததுனால ஸோ ஃபைனலா இப்ப எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 மெயின் ரீசன் இருக்கு ஹேர் ஃபால்கான காரணங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி. அயன் டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கீங்கன்னா, ரொம்ப கூட்டமான இடத்துலலாம் இருக்கிறப்ப உங்களுக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமா இருக்கலாம், இல்ல கேர் ஆகலாம். சாப்பிட்டுதான் இருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ பிளட் எல்லாம் கம்மியா இருக்கு, அனீமியாலாம் இருக்கு, அனீமிக்லாம் இருக்குன்னா உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அயன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா கூட ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதுக்கான ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா வைட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி அயன் டெஃபிஷியன்சிக்கான ஃபுட் எழுதி வச்சிருக்கேன். இப்போ பட்டாணி அதெல்லாம் நம்ம ஃபுட்ல அதிகமா சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். அப்புறம் ரெட் மீட், அப்புறம் பீன்ஸ், பயிர் வகைகள் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறது மூலமா அயன் டெஃபிஷியன்சி ரெடியூஸ். செகண்ட் ரீசன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நிறைய பேருக்கு முடி ஜாஸ்தியா இருக்கும். பட் காலேஜ் வரப்போ அது அப்படியே பாதியா குறைஞ்சிடும். அது எதனாலன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி இருக்கலாம், பட் அது போக போக சரியாயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க ஃபுட்லயே கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்க பாடி ரொம்ப ஹீட்டான பாடி அப்படின்னா ஹீட்டை அதிகப்படுத்துற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கம்மி பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்லீப் இருக்கணும். அப்புறம் வாட்டர் நல்லா ரெகுலரா கன்சியூம் பண்ணுங்க. சம்மர் டைம்ல ஜாஸ்தியா கன்சியூம் பண்ணுங்க. பகல்ல கன்சியூம் பண்ணுங்க. நைட்டை விட பகல்ல பண்றதுதான் நல்லது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கணும். அதான் ரொம்ப நல்லது. அப்புறம் ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா ஆயில் கம்மியா இருக்க மாதிரி ஃபுட்ஸா சூஸ் பண்ணி சாப்பிடணும். இப்போ தேர்ட் ரீசன் பார்க்கலாம். தேர்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஆயிலிங். நம்ம ஹேருக்கு ஆயில்ஸ் எல்லாம் வைப்போம். அது அதிகமாகவும் வைக்கக்கூடாது, கம்மியாகவும் வைக்கக்கூடாது. முடிக்கு தேவையான அளவு வைக்கணும். அதே மாதிரி சம்மர் டைம்ல ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் வின்டரை விட. ஸோ ஆயில் அதிகமா வைப்பாங்க. இப்போ பீப்புள்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஆயில் வைப்பாங்கல்ல, ஆயில் வச்சதுக்கு அப்புறமாவே சிக்கு உடைப்பாங்க. இப்போ சிக்கு உடைக்கிறப்ப என்ன ஆகும்னா முடி ஜாஸ்தியா கொட்டும். ஏன்னா ஆயில் நம்ம தலையில வைக்கிறப்ப அது ஸ்கேல்ப் ஓப்பன் ஆகும். ஸ்கேல்ப்ல ஓப்பன் ஆகி அந்த ஆயில் அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ற டைம்ல ஓப்பனா இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த டைம்ல சிக்கு டீடாங்கிள் பண்றப்ப முடி ஈஸியா வரும். ஸோ ஹேர் ஆயில் வச்சதுக்கு அப்புறமா தலை சிக்கு உடைக்கிறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்றது நல்லது கிடையாது. முடி ஹேர் லாஸ் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நம்ம நைட்டு ஆயில் வைக்கிறோம்னா வச்சுட்டு தலையை அப்படியே கட்டிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம டீடாங்கிள் பண்ணிக்கலாம். அப்போ ஹேர் ஃபால் கம்மியா இருக்கும். ஃபோர்த் ரீசன் பாத்தீங்கன்னா புல்லிங் ஹேர் ஸ்டைல். நம்ம ஹேர் ஸ்டைல் ரொம்ப இழுத்து வச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பஃப் வைப்பாங்க. பஃப் ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்க இல்லைங்களா, அது வச்சு இப்படி நல்லா முன்னாடி புல் பண்றப்போ அது மூவ் ஆகாம இருக்க நிறைய கிளிப்ஸ் குத்துவாங்க. கிளிப்ஸ் குத்துறப்போ அது குத்துற இடத்துல ஒரு பெயின் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த இடத்த முடிய நிக்க வைக்கிறதுக்காக நிறைய கிளிப்ஸ் குத்துவோம். அந்த கிளிப் முடிய நல்லா இழுத்து பிடிக்கும்.
அப்படி அந்த இழுத்து முடிக்கிற இடத்துல முடி வந்து வீக் ஆகும். ஸோ அதனால ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ வந்து முடிய நல்லா டைட் பண்ற மாதிரி, முடி ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து தவிர்க்கிறதுக்கு நல்லது. முடியில கிளிப் எல்லாம் குத்தினாலும் கொஞ்சம் லூஸா குத்தணும். ரொம்ப டைட்டா அந்த இடத்துலயே ஒரு இழுக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆகாம மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுவோம். ஃபிஃப்த் ரீசன் தான் பார்க்க போறோம். ஃபிஃப்த் ரீசன் வந்து டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் இருக்குன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். டேண்ட்ரஃப் வந்து சரி பண்ண முடியாது, பட் அதை வந்து ரெடியூஸ் தான் பண்ண முடியும். டேண்ட்ரஃப் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆயில் வைக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து தலையில வந்து ஸ்கேல்ப்ல போய் செட்டில் ஆயிடும். அது செட்டில் ஆயிடும். இப்போ வின்டர்லாம் வரப்போ இப்போ ஃபுட் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ ஆயில்லாம் வச்சு வின்டர் டைம்ல கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பார்க்கறப்போ அது ஃப்ரீஸ் இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம தலையில வைக்கிற ஆயில வந்து ஸ்கேல்ப்ல இருக்குதுங்க. அந்த வின்டர்னால அது தலையில அடியில போய் செட்டில் ஆயிடுது. ஒரு மாதிரி ஃபிளேக்கி மாதிரி ஸ்கின்னோட நின்றுடுது. ஸ்கின்ல போய் ஒட்டிட்டு அது வந்து அப்படியே ட்ரை ஆயிடுது. அதுதான் வந்து டேண்ட்ரஃப்னு சொல்றாங்க. ஸோ வந்து டேண்ட்ரஃப் வந்து எப்போ டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்றோம்னா ஆயில் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஆயில் வந்து வின்டர் டைம்ல வைக்காம இருக்கிறதே நல்லது. வின்டர் டைம்ல வந்து ஆயில் வைக்கிறப்போ அதிகமான டேண்ட்ரஃப் வந்து வரும். ஸோ டேண்ட்ரஃப் வந்து கியூர் பண்ண முடியாது, அது அந்தந்த சீசன்ல தான் வரும். உங்களுக்கு எப்ப டேண்ட்ரஃப் ஜாஸ்தியா இருக்கு, எந்த சீசன்ல ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்து அந்த டைம்ல நீங்க வந்து ஆயில் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. மினிமலா யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வச்சீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே ஹேர் வாஷ் மாதிரி பண்ணி நல்லா ஹேர் வந்து கிளீனா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க நம்ம ஹேரை வந்து எத்தனை வாரியானா வாஷ் பண்ணுவோம், பட் அது யூஸ் பண்ற கோம் வந்து நம்ம வாஷ் பண்ணவே மாட்டோம். ஸோ வந்து அதையும் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்றது நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் இப்போ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ்லாம் இருந்தாலும் வந்து முடி ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஸோ எந்தெந்த நியூட்ரிஷனுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். ஸோ வந்து ஹேருக்கு முக்கியமான தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன், ஒமேகா, வைட்டமின், அயன், அப்புறம் ப்ரோபயோட்டிக்ஸ் இதெல்லாமே வந்து தேவை. ஸோ அதுக்கேற்ற ஃபுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீடு, விதை மாதிரி வகைகள்லாம் எடுத்துக்கலாம். சீடு, சன்ஃபிளவர் சீடு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். லோட்டஸ் சீடு அந்த மாதிரி சீட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் மீட்டு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பச்சை காய்கறிகளும் பீன்ஸ் வகைகளும் இது எல்லாமே நம்ம எடுக்கிறது மூலியமா இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும். அதே மாதிரி ஹேர் ஃபாலையும் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம 5 ரீசன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே மெயின் ரீசன் தான் ஹேர் ஃபாலுக்கான. இந்த மெயின் ரீசன்ஸை நீங்க சரி பண்றது மூலியமாவே உங்க ஹேர் ஃபால் வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காவே க்ரோத் வந்து இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ப்ராடக்ட்ஸே இல்லாம நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம டெய்லி செய்யற காரியங்கள் மூலியமாவே ஹேர் ஃபாலை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா வந்து வளர வைக்க முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம், எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லாம ஹேர் க்ரோத் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம உங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோக்கு வந்து நீங்க வெயிட் பண்றீங்கன்னா என்னோட சேனல் வந்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அட் த சேம் டைம் பக்கத்துல ஹைப் ஆப்ஷன் காமிச்சதுன்னா ஹைப்பும் பண்ணி விடுங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.